ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த லெசன் தான் எல்லாருமே நிறையா பேர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கான சம் எப்படி செய்கிறது, அது எதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுறோம், யார் ப்ரிப்பேர் பண்ணுவா, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டே நமக்கு தெளிவாக சொல்லிடுச்சு. அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட மோட்டிவ் ப்ராஃபிட் கிடையாது, சர்வீஸ் மோட்டிவில் தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் சர்வீஸ் மோட்டிவில் பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தேவையில்லை. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்ம நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போடுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லைன்னா நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 அக்கௌண்ட் இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஒரு அக்கௌண்ட் தான். நமக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் ஓப்பனிங் பீரியடுக்கும் பேலன்ஸ் ஷீட் க்ளோசிங் பீரியடுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்ன, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு கேஷ் புக்கில் நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வருமோ எல்லாமே திரும்ப வழக்கம் போல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேயும் வரும். பட் ஆனால் அது கேஷ் புக் கிடையாது, சிமிலர் டு கேஷ் புக் தான். இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம கேஷ் பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கேஷ் பேசிஸ்னால் என்னது, எப்போ ரிசிப்ட் ஆகுதோ அப்போ தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அவுட்ஸ்டாண்டிங்கெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் எடுத்தால் அதுக்கு பேர் என்ன பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ். ஆனால் இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கேஷ் பேசிஸில் தான் நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்து இதில் என்டர் பண்ணுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஐட்டம்ஸ் பர்டைனிங் டு ப்ரீவியஸ் இயர் ஆர் கரண்ட் இயர் ஆர் சப்சிக்வெண்ட். ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இயராக இருந்தாலும் சரி, எல்லா இதையுமே நம்ம இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போது இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டுக்கும் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கேஷ் பேசிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி சொல்கிறது, நாட் ஒன்லி கேஷ் பேசிஸ், அந்த அக்ரூவல் கான்செப்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பிகாஸ் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அக்ரூவல் பேசிஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லையும் நம்ம அக்ரூவல் பேசிஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் கேஷ் பேசிஸ் ஃபாலோ பண்ணுறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அக்ரூவல் பேசிஸ் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் ப்ரையர் பீரியட் ப்ரீவியஸ் இயரோட டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம என்டர் பண்ணுறோம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ப்ரீவியஸ் இயர் ஐட்டம்ஸ் எடுக்கக்கூடாது. ஒன்லி கரண்ட் இயரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. நார்மலாக எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டெபிட் சைடு அண்ட் இன்கம் இஸ் கிரெடிட் சைடுங்கிறது தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இன்கம் இஸ் கிரெடிட் சைடு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் டெபிட் சைடு. அதுதான் ஒரே ஒரு சேஞ்ச் இதில். நெக்ஸ்ட்டு இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம டேலி பண்ணோன்னா, நார்மலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டேலி பண்ணோன்னா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா அது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஆனால் நம்ம இங்கே படிக்கிறது என்ன ஆர்கனைசேஷனுக்கு, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டேலி பண்ணால் நமக்கு என்ன பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் கிடையாது, சர்ப்ளஸ் அப்படின்னு பேர். ஏன்னா நமக்கு நம்மளோட செலவு போக அடிஷ்னலாக நம்ம கையில் பணம் இருக்குது, அதை நம்ம ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷனே நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதனால் அதுக்கான அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு பேர் என்ன, சர்ப்ளஸ். சப்போஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கூட இருக்குது, இன்கம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு பேர் டெஃபிசிட். டெஃபிசிட்னா என்ன, பற்றாக்குறை, நமக்கு பத்தலை, அதுக்கு பேர் தான் டெஃபிசிட். நம்ம ஃபார்மேட்டோட ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்குவோம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் முடிஞ்சிடும். அது எப்போவும் நடக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ரிசிப்ட் என்னென்னலாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், கேபிட்டல் நேச்சராக இருந்தாலும் சரி, ரெவன்யூ நேச்சராக இருந்தாலும் சரி, கேஷ் பேசிஸாக இருந்தாலும் சரி, அக்ரூவல் வராது, கேஷ் பேசிஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம என்டர் பண்ணுறோம். எதையுமே விட போகிறதில்ல. பேமெண்ட் சைட்லேயே அதே மாதிரி தான். எல்லா பேமெண்ட்டும் என்ன நேச்சராக வேணாலும் இருக்கட்டும், கேபிட்டல் நேச்சர், ரெவன்யூ நேச்சர், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பேமெண்ட் சைடில் அப்படியே என்டர் பண்ணுறோம். இதுதான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு சின்ன கிளான்ஸு. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஒன்லி ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ், ஒன்லி ரெவன்யூ ரிசிப்ட், இதை மட்டும்தான் எடுக்கணும், கேபிட்டல் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் ஐட்டமையும் எடுக்கலான்னு சொல்லி பார்த்தோம்.
ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கரண்ட் பீரியடில் இருக்கிற ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் எடுக்கணும், கரண்ட் பீரியடில் இருக்கிற ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இந்த சைடு வந்து அதிகமாக இருந்ததுன்னா சர்ப்ளஸ், இந்த சைடு அதிகமாக இருந்ததுன்னா டெஃபிசிட். விச் மீன்ஸ் இன்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா சர்ப்ளஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா டெஃபிசிட். இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது. என்னென்னா சில ஐட்டம்ஸ் வந்து கேபிட்டல் நேச்சராக ரெவன்யூ நேச்சரான்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதெல்லாம் எதில் வருங்கிறத பார்க்க போகிறோம். டொனேஷன் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் நேச்சரா ரெவன்யூ நேச்சரா? இது வந்து நான் இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்ல மாட்டேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். இது இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இந்த டொனேஷனுங்கிறது வந்து கேபிட்டலாக ரெவன்யூவா, கேபிட்டல்னா ஏன் கேபிட்டல், ரெவன்யூனா ஏன் கேபிட்டலுங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லெகசி ரிசீவ்டு. லெகசி அப்படிங்கிறது என்னென்னா உயில். நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம பேரில் எழுதி வைக்கிற ஒரு சொத்து பத்திரத்துக்கு பேர் தான் லெகசி. அந்த லெகசி வந்து கேபிட்டல் ரிசிப்டா இல்லை ரெவன்யூ ரிசிப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டொனேஷன் தான். ஏன் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டொனேஷன்? நம்ம எந்த ஒரு காசும் கொடுக்கல அவருக்கு, அவராக நம்ம பேரில் எழுதி வச்சுட்டு போகிறாரு. அதனால இது வந்து கேபிட்டல் நேச்சர். இந்த லெகசி தான் கேபிட்டல் நேச்சர். இது எல்லாமே நம்ம கேபிட்டல் சொல்லக்கூடாது. அது என்னன்னு யோசிங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 2 பாயிண்ட் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் ஃபீலேயே ஒரு பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து ரெவன்யூவில் வரும், ஒரு பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து எக்ஸ்பென்ஸில் வரும், கேபிட்டலில் வரும். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் வாங்குறதுக்காண்டி ஃபஸ்ட் டைம் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்காண்டி ஒரு நம்ம ஃபீ கட்டுறோன்னா அந்த ஃபீ வந்து கேபிட்டல் நேச்சர். ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம அதை கட்ட போகிறோம், அதனால் அது கேபிட்டல் நேச்சர். அடுத்து அட்மிஷன். ஒவ்வொரு தடவையும் அட்மிஷன் போடுறப்ப வந்து திரும்ப அட்மிஷன்ஸ் ஃபீஸ் கட்டுறோன்னா அது வந்து ஒரு தடவை கட்ட மாட்டோம், நிறையா தடவை கட்டுவோம். அதனால அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நமக்கு போஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன். இது சப்ஸ்கிரிப்ஷன் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.